ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இட்லிக்கு ஏற்ற மாதிரியான சாம்பார் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான முறையில் செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவை ஊற்றிடலாம். தட்டில் 3 தட்டிலே நான் ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சுருந்ததால் மாவு மட்டும் இப்போ ஊற்றிக்கிறேன். இப்போது தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் மாவு ஊற்றி வச்சுருக்க இட்லி தட்டு எடுத்து இது உள்ளே வச்சிடலாம். இந்த தட்டில் கொடுத்துருக்க சைடில் இருக்க ஹோல்ஸ் வந்து நேராக வரணும். அப்போ தான் இட்லி சீக்கிரமாக வேகும். இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு நான் துவரம்பருப்பு யூஸ் பண்ணுறேன். இந்த துவரம்பருப்பை நல்லா கழுவிடலாம். நல்லா கழுவியாச்சு. 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு மோஸ்ட் ஆஃப் பச்சை மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் வந்து 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்குங்க. சால்ட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் 3 விசில் வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நம்ம கடைய முடியாது. ஸோ தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கடைஞ்சிக்கலாம் நல்லா. காயெலாம் நல்லா வெந்ததால் சீக்கிரமாக மசிஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிறதால நான் காரம் கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வெறும் மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக போட்டேன். பச்சை மிளகா 5 யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்காக தான் நான் காரம் கம்மியாக வச்சேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். காரம் கம்மியாக இருந்தால் நமக்கே சாப்பிட பிடிக்கும். இட்லி, தோசைக்கு எதுக்கு 2த்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு கூட இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.